ஹாய் வணக்கம். நாங்கள் இன்னைக்கு மட்டன் லிவர் ஃப்ரை செய்கிறது அப்படின்னு பார்ப்போம். மட்டன் லிவர் வரை தேவையான பொருட்கள்: காய்ந்த மிளகாய் சிறிதளவு, கருவேப்பிலை, உப்பு சிறிதளவு, மஞ்சள் சிறிதளவு, மிளகுத்தூள் சிறிதளவு, பெருஞ்சீரகம், சின்ன சீரகம், பட்டை, ஏலக்காய், வெங்காயம், தக்காளி பழம், இஞ்சி சிறிதளவு, பூண்டு, பிக்கிள் செய்த பூண்டு, பிக்கிள் கார்லிக். மட்டன் லிவர் நாங்கள் முதல்ல லிவரை தயார் பண்ணிக்கொள்வோம். இதுக்கு சிறிதளவு நாங்கள் மஞ்சளை போட்டு, மஞ்சளும் உப்பும் போட்டு லிவரை நாங்கள் அவித்து கொள்வோம். மஞ்சளும் உப்பும் போட்ட லிவரை நாங்கள் கொஞ்சம் பிரட்டி கொள்வோம். பிரட்டிட்டு ஒரு 15-20 நிமிடம் அவிய போடுவோம். லிவரை பாத்திரத்தில் போட்டு சிறிதளவு தண்ணீர், சுடு தண்ணீர் விட்டு அவிப்போம். சிறிதளவு நீர் விடலாம். ஈரல் அவியக்குள்ள நாங்கள் இஞ்சி பூண்டை தயார்படுத்திக் கொள்வோம். இஞ்சி, உள்ளி, நல்லா இடிச்சுக்கொள்ளும். 2 இன்ச்சு அவிந்த ஈரலை அடுப்பிலிருந்து வெளியில் எடுத்து ஒரு சிறிதளவு நேரம் நாங்கள் ஆற விட்டு நாங்கள் ஈரலை எடுத்து வச்சிருக்கிறோம். இந்த ஈரலை நாங்கள் சிறிய சிறிய துண்டாக வெட்டி கொள்வோம். தேவையான அளவு சிறிய துண்டாக வெட்டி கொள்வோம். எவ்வளோ சிறிய துண்டா வெட்டுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் இதுக்கு போடுற மசாலை எல்லாம் எல்லா ஈரல்ல எல்லா பக்கத்துக்கும் போய் சேரும். இப்போ நாங்கள் ஈரலை வெட்டி எடுத்துட்டோம். சிறிய சிறிய துண்டாக அடுப்பறை வடித்து
தாளித்த பொருட்களை நாங்கள் ஒரு வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கொள்வோம். இப்போ நாங்கள் ஈரலை பொரிச்செடுக்கிறதுக்கு எண்ணெயை விடுவோம். எண்ணெய் சிறிதளவு கொதிச்ச எண்ணெயில் நாங்கள் அவித்து வச்ச ஈரலை போடுவோம். போட்டு பொரிச்செடுப்போம். ஈரல் சிறிதளவு நேரம் பொரியட்டும் எண்ணெயில். பொரியிற ஈரலுக்குள்ள நாங்கள் சிறிதளவு தக்காளி பழத்தை போடுவோம். போட்டு சிறிதளவு கட்டி விடுவோம். ஈரலை கொஞ்சம் மொறுக்க பொரிச்சு கொள்வோம். இதுக்குள்ள நாங்கள் தயார் பண்ணி வச்சிருக்கிற இந்த வெங்காயத்தை இதுக்குள்ள போட்டுக்கொள்ளும். தாளித்த வெங்காயத்தை இதுக்குள்ள போட்டுட்டு கிளறி கொள்வோம். இப்போ நாங்கள் ஈரல் கிட்டத்தட்ட நல்லா பொரிஞ்சு வச்சுட்டு நாங்கள் காலி பிக்கிள் வச்சுருந்தாங்க. உள்ளி பிக்கிள் போட்டது அதை நாங்கள் போட்டுக்கொள்வோம். இது ஆல்ரெடி பிக்கிள் தானே, ஆனால் கடைசியில் போட்டுருந்தாங்க. இது சும்மா கடைசி சாப்பிட்றது தான். இதோட கிளறிட்டு நாங்கள் சிறிதளவு தேசி புளி விட்டுக்கொள்வோம். தேசிப்புளியும் விட்டுட்டு கிளறி விடுவோம். ஈரல் வறுவல் ரெடி. நாங்கள் தயார்படுத்தின லிவர் ஃப்ரை ஈரல் வரை ரெடி. நீங்களும் வீட்டில் இந்த மெனுவை செய்து பாருங்க. அருமையான மெனு. நன்றி, வணக்கம்.